الحمد لله وكفى وعلى عباد الله الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذ بأموالهم صدقة وتطهرهم وتزكيهم صدق الله العظيم. அல்லாஹ் தாலா தன் திருமறையிலே கூறுகின்றான். நம்ம அடிக்கடி சொல்லியிருந்தோம், குர்ஆனில் அல்லாஹ் தாலா எந்தெந்த இடத்துல தொழுகையை பற்றி சொல்கிறாரோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஜகாத்தை பற்றியும் சொல்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஹுஸ் பி அம்வாலிஹிம் சதகத்தன் துத்தஹிரும் வ துஸக்கீஹிம். அதாவது நீங்கள் உங்களுடைய செல்வத்தில் இருந்து சிறிது அளவு பிடித்து கொள்ளுங்கள். ஹுஸ் அப்படின்னா தடுத்து கொள்ளுங்கள், பிடித்து கொள்ளுங்கள். ஹுஸ் பி அம்வாலிஹிம் சதகத்தன், தர்மத்திற்காக வேண்டி உங்களுடைய செல்வத்தில் இருந்து சிலவற்றை தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள். எதுக்காக வேண்டி? வதுத்தஹிரும் வதுஸக்கீஹிம். அந்த செல்வம் அப்படி செஞ்சால் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதற்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் பிடித்து வச்சிங்க அப்படின்னா வதுத்தஹிரும், அந்த செல்வங்கள் பரிசுத்தமாகிவிடும். வதுஸக்கீஹிம், இன்னும் அல்லாஹ் தாலா பரக்கத்தை கொண்டு அந்த செல்வத்தை அதிகரிப்பான் என்பதாக அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். பெரியன்பரே, தொடர்ச்சியாக தாங்களுக்கு முன்னாடி ஜகாத்துடைய மசலாக்களை நம்ம எடுத்து சொல்லி கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி இன்ஷால்லா ஒரு 5 மசலாக்களை நம்ம பார்ப்போம். அதிகமாக வேண்டாம், நேரம் அதிகமாக மசலா பேசுனீங்க அப்படின்னா இரவு போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா கடல் மாதிரி அல்லாஹ் தாலா இல்மை கொடுத்துருக்கு. அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கல்விகள் இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 5 போதும் இன்ஷால்லா. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று ஒரு சகோதரர் கேட்டார், நம்ம ஹாஃபிஸ் ஜீலான் கேட்டார் என்கிட்ட. என்ன அப்படின்னா, முதல் விஷயம், அதாவது இப்போ நேற்று சொன்னோம், நம்ம ஒரு மனிதருக்கு சொந்த வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு ஜக்காத் கிடையாது. சொந்த வாகனம் வச்சுருக்கிறீங்க, உங்களுடைய ஓன் யூஸுக்கு ஜக்காத் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு மனிதனுடைய அடிப்படையான தேவைகள். இப்போ பணம் இருக்குது, நகை இருக்குது, வெள்ளி இருக்குது, இது எல்லாமே ஒரு ஆடம்பரம், ஒரு ஆபரணம், ஒரு அலங்கரிக்கக்கூடிய பொருள். ஆனால் இப்போ இதெல்லாமே வீடாக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மனிதனுடைய அத்தியாவசியமான அடிப்படையான தேவைகளாக இருக்குது. அது இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது, இல்லைங்களா? சரி, இப்போ ஒரு உதாரணமாக நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு 10 வீடு இருக்குது. வீடு இன்னைக்கு 10 வீடெல்லாம் கிடையாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதுக்கு நீ 10 வீடு வச்சுருக்கிற சொல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 10 வீடு நான் வாடகைக்கு விட்டு இருக்கிறேன். ஏமா கரஸ், அதாவது கிராய்க்கு கூட சாதி 10 வீடு நான் வாடகைக்கு விட்டுருக்கேன். இப்போ அந்த 10 வீட்டினுடைய மதிப்புக்கு நான் ஜகாத் கொடுக்கணுமா? 2 கேள்வி. இல்லை, அந்த வீட்டுக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு நான் ஜகாத் கொடுக்கணுமா? நல்லா கவனமாக கேட்கணும். இப்போ தமிழில் சொல்லுவாங்க, அசையும் சொத்து அசையாத சொத்து. இப்போ வீடு எல்லாமே அசையாத சொத்து. இப்போ வாகனம் இருக்குது, அசைகிற சொத்து. லாரி இருக்குது, பஸ் இருக்குது, ஆட்டோ இருக்குது, அது எல்லாம் அசைகிற சொத்து. என்ன ஒன்று தெளிவாக, அசையா சொத்து வீடு, கட்டடங்கள், பில்டிங். இப்போ நான் 10 வீடு வச்சுருக்கேன் அப்படின்னா 10 வீடு 1 கோடி ரூபாய்க்கு போகும், இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த வீட்டினுடைய மதிப்பு 1 கோடி ரூபா மதிப்பு போட்டு நான் ஜகாத் கொடுக்கணுமா? வருஷம் ஷரீஅத்து சொல்லுது இல்லை. நீங்கள் வீட்டினுடைய மதிப்புக்கு ஜகாத் கிடையாது. அதே மாதிரி அசைகிற சொத்து, வாகனம் வச்சுருக்கிறீங்க, ஒரு பஸ் இருக்குது, முகமது அலி பாய்க்கு ஒரு 10 பஸ் ஓடுது, அல்ஹம்துலில்லாஹ், ஆமீன். இப்போ அந்த 10 பஸ்ஸுக்கு ஒரு வண்டி 2 கோடி ரூபா, 10 வண்டி 12 20 கோடி ரூபா. 20 கோடி ரூபாய்க்கு வருஷம் இவன் ஜகாத் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. நல்லா விளங்கணும். நமக்கு சொந்த வீட்டுக்கு ஜகாத் கிடையாது, ஆனால் வாடகை கட்டி நான் விட்டு இருக்கிறேன். அந்த வாடகை கட்டி விட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கு ஜகாத் அந்த மதிப்புக்கு இருக்கா அப்படின்னா மதிப்புக்கு கிடையாது. 10 கோடி ரூபா போட்டு 20 கோடி ரூபா அந்த வீட்டுடைய மதிப்பு, அதுக்கு ஜகாத் கிடையாது. வாகனம் இருக்குது, அந்த வாகனம் ஒரு 20 கோடி ரூபா போகுது, அந்த மதிப்புக்கு ஜகாத் கிடையாது. என்ன சார்? ஆனால் அந்த வீட்டில் வரக்கூடிய வருமானம், வாடகை, அதே மாதிரி நான் வண்டி பஸ் லாரி ஓடுது பார்த்தீங்களா, அதுக்கு வரக்கூடிய மாதாந்திர வருமானம், இதுக்கு ஜகாத் இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ வருஷம் கிட்டத்தட்ட இந்த ரம்ஜான்லேருந்து அடுத்த ரம்ஜான் வரைக்கும் உங்களுடைய கணக்குன்னு வைங்க, இங்கே ஜகாத் கொடுக்குறது. இப்போ அந்த 25 ரம்ஜான்லேருந்து அடுத்த 25 ரம்ஜான் வரைக்கும் உங்கள்கிட்ட வாடகை 12 மாதம் வாடகை வருதா அப்படின்னு பார்க்கணும். அந்த வாடகையில் உங்களுடைய செலவுகள் எவ்வளோ போச்சு? இப்போ எல்லாமே அப்படியே வாங்கி சேவிங் பண்ண முடியாது, 1008 செலவுகள் இருக்கும். இன்றைக்கி தானிக்கு தீனியே சரியாக போயிடுது. இப்போ என்னாச்சு, எல்லா வாடகையும் வாங்கி 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 செலவாயிடுச்சு. ஜாகிர் பாய் தும்மா லேக்கோ ஹர்ச்சா கறதால எல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா எல்லாம் செலவாகி போச்சு. அந்த 12வது மாதம் கடைசி மாதம் வருஷம் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே மிஞ்சில, ஜகாத் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், எதுவுமே வருமானம் மிஞ்சில, எல்லாம் தானிக்கு தீனி சரியாக போச்சு.
ஜக்காத் கிடையாது. இல்லை பாய் 12 மாதம் நான் கணக்கு போட்டேன், அந்த வருமானம் வரது எல்லாம் செலவுகள்லாம் மீதி வந்து நமக்கு ஒரு 5 லட்ச ரூபா மிஞ்சியா இல்லை ஒரு 2 லட்ச ரூபா மீதி இருக்குது அப்படின்னா எவ்வளவு மீதி இருக்குதோ அந்த பணத்துக்கு கணக்கிட்டு 100க்கு 2 ரூபா 50 பைசா ஜக்காத் கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். விளங்குச்சா உங்களுக்கு? விளங்குச்சா பை? இதை சந்தேகம் தான் கேளுங்க. விளங்கிடுச்சா? சரி. இது வந்து கட்டடத்துடைய அசையா சொத்து, அசைகிற சொத்து எல்லாத்துக்குமே, வண்டிகளுக்கு இதுதான். லாரி பஸ் என்ன வச்சுருந்தாலும், ஆட்டோ கீட்டோ டாக்ஸி என்ன வச்சுருந்தாலும் எல்லாத்துக்குமே இதுதான். அந்த பொருளுடைய மதிப்புக்கு ஜக்காத் கிடையாது. அதில் வரக்கூடிய வருமானம் 12 மாதத்தில் கணக்கு போடுங்க. அந்த மீதி ஏதாவது வருஷம் கடைசிட்டு மிஞ்சினிச்சு அப்படின்னா எவ்வளோ மிஞ்சினிச்சோ அதுக்குண்டான ஜக்காத் நீங்கள் கொடுத்துடணும். இல்லை பாய் எதுவுமே மிஞ்சில பாய், எல்லாம் செலவாய் போச்சு, ஜக்காத் கிடையாது, தேவையில்லை, மீதமே இல்லை, எப்படி ஜக்காத் கொடுக்க முடியும்? முடிஞ்சு போச்சு. இது ஒரு மசலா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பெரிய என்பதில் இன்னொரு மசலா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி பழைய கணக்குடைய ஜக்காத் கிடையாது. இப்போ மார்க்கெட் ரேட் என்ன இருக்குது அதுதான். இப்போ உதாரணமாக சாதிக்கு வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நகை வாங்கினார். எவ்வளோக்கு? 10,000 ரூபாய்க்கு வாங்கினார். இப்போ அந்த 10,000 ரூபாய்க்கு உண்டான மதிப்பு போட்டு நம்ம ஜக்காத் கொடுக்கணுமா? இல்லை இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 1,10,10,000 ரூபா பழைய ரேட்டு போகுது, இந்த ரேட்டு போட்டு ஜக்காத் கொடுக்கணுமா அப்படின்னா இந்த ரேட்டு இன்னைக்கு நிலவரத்தில் என்ன ரேட்டு இருக்குதோ அதை வச்சு தான் ஜக்காத் கொடுக்கணும். நீங்கள் 2,000 ரூபாய் இங்கே இருப்பீங்க, 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க, அந்த கணக்கு கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு என்ன, தங்க நகை, அதே மாதிரி நிலம் இடம். சில சொல்கிறேன் ஷாதிங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, அவர் வாங்கினாரு 2 லட்ச ரூபாய்க்கு, அந்த 2 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத் கொடுக்கணுமா? இல்லை, இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு 20 லட்ச ரூபாய்க்கு போகுது, 20 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஜக்காத் கொடுக்கணும். பொதுவாக எல்லா மசாலாக்களிலுமே, எல்லா விஷயங்களும், எல்லா பொருட்களிலுமே இன்னைக்கு நிலவரப்படி என்ன மார்க்கெட் ரேட் இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம ஜக்காத் முடிவு எடுக்கணும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். நான் வாங்கினேன் 10,000க்கு வாங்கினேன், 2,000க்கு வாங்கினேன், 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன், அதுக்குண்டான ஜக்காத் கொடுக்கணுமா? இல்லை, பழைய விஷயங்கள் கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன அதுக்கு தான். இன்னொரு மசாலா என்ன அப்படின்னா, ரொம்ப பேர் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க, ரொம்ப பேர் கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கும்போது நியத்து செய்கிறேன், இந்த இடத்துல நான் வீடு கட்டுறது எனக்கு ஓன் யூஸுக்காக வேண்டி நான் இடம் வாங்கியிருக்கிறேன். இல்லை என் பிள்ளைங்கள் நாளைக்கு இன்ஷால்லா வீடு கட்டிக்குவாங்க அப்படின்னு ஒரு இடம் வாங்கி போட்டேன். இந்த நிலத்துடைய மதிப்புக்கு ஜக்காத் இருக்கா அப்படின்னா இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஏன்? சொந்த வீட்டுக்காக வேண்டி நான் வாங்கியிருக்கிறேன், வியாபாரத்துக்கு வாங்கலை. என்னுடைய பிள்ளைங்க நான் எதிர்காலத்தில் இன்ஷால்லா வீடு கட்டுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்கி போட்டேன், பிரச்சனை இல்லை. இல்லை பாய் காசு இருந்துச்சு வாங்கி போட்டேன், நியத்தே இல்லை, விற்கிற மாதிரி இல்லை, எனக்கும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கு இல்லை, பைசா சஸ்தாமா மிலியா எனர்ஜி ரொம்ப வந்து சீப் ரேட்டில் கிடைச்சது வாங்கி போட்டேன், எந்த நியத்தும் இல்லை, ஜக்காத் கிடையாது, ஜக்காத் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் ரியல் எஸ்டேட் இடத்தை விற்பதற்காக வேண்டி அந்த நிலம் வாங்கி போட்டான். பாய் நான் ஒரு 2 இடம் வாங்கி போட்டேன், மனசில் என்ன நினச்சுன்னா பாய் இப்போ வாங்கி போட்டுடலாம், நல்லா பிற்காலத்தில் மார்க்கெட் ரேட் வரும், அப்போ விற்று போடலாம் அப்படின்னு நினச்சி வியாபார நோக்கத்திற்காக வேண்டி நீங்கள் இடம் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்திற்கு நீங்கள் ஜக்காத் கொடுத்தே ஆகணும். அதுவும் நீங்கள் வாங்கின ரேட்டில் கிடையாது, இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னவோ அந்த ரேட்டில் கொடுக்கணும். நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கணக்கு கிடையாது. இன்றைக்கி 10 லட்ச ரூபாய்க்கு அந்த மார்க்கெட் ரேட்டு போகுது அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஜக்காத் நீங்கள் கொடுக்கணும். இது ஒரு மசலா. அதுக்கப்புறம் பெரிய பேர்லே இன்னொரு பெரிய முக்கியமான மசலா பல பேர் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ உதாரணமாக எனக்கு வந்து 10 லட்ச ரூபா என் கையில் இருக்குது, 5 லட்ச ரூபா எனக்கு கடன் இருக்கு, எப்படி பாய் ஜக்காத் கொடுக்குறது? பல பேர் என்ன செய்யறாங்க தெரியுங்களா, கடன் இருந்துச்சு அப்படின்னா ஒரே அடியை முடிச்சிடுறாங்க. खरज है भाई, मेरे पास मंजे सो जक़ात वाजिब नहीं भाई, கடன் இருக்கு பாய், ஏன் பாய் ஆடி பண்ணி நம்ம மேலெல்லாம் ஜக்காத் வாஜிப் இல்லை அப்படின்னு அல்லாஹ்வை ஏமாத்துறாங்க. இல்லை, 10 லட்ச ரூபா என்கிட்ட இருக்குது, 5 லட்ச ரூபா எனக்கு கடன் இருக்குது, சரி பாய் 5 லட்ச ரூபா கடன் இருக்குது. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் நீ கொடுக்க தேவையில்லை, உன்னுடைய கடன்கள், தேவைகள், சுய தேவைகள், அடிப்படையான விஷயங்கள் போக மேல் மிச்சமாக இருந்தால் தான் ஜக்காத். ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால் அந்த 5 லட்ச ரூபா மைனஸ் பண்ணிடணும். கேனாசர் பாய் 10 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, 5 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா 5 லட்ச ரூபா கடனை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஜக்காத் கொடுக்கணும். புரியுதுங்களா? எனக்கு கடன் இருக்குது அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கும் கொடுக்கப்படக்கூடாது. மஞ்சள் ஹர 5 लाख 5 லட்சம் தான் இருக்குது, இன்னும் 5 லட்சம் கையில் வச்சிருக்கிறார். ஆனால் இவங்க நினைக்கிறேன் எனக்கு கடனாளிங்க, நான் கடன் வச்சிருக்கிறேன், எனக்கெல்லாம் முடியாது. இல்லை, அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. 5 லட்ச ரூபா நியாயமான ஒரு, அல்லாஹ் என்ன சொல்கிறான், 5 லட்சம் நீ கொடுக்காது, ஏன் கடன் இருக்கு, அதனால் அதை மைனஸ் பண்ணு, மீதி இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபாய்க்கு நீ ஜக்காத் கொடுப்பது கட்டாய கடமை.
பெரிய நண்பர்களே, அதே மாதிரி बीवी का जक़ात कौन अदा करेगा, அது ஒரு பெரிய கேள்வி. என்ன அப்படின்னா, நல்லா அஷ்ரப் பாய் நல்லா கேட்கணும். இப்போ மனைவி கிட்ட வந்து ஒரு 10-20 பவுன் வச்சிருக்கிறான், ஒரு 20 பவுன் 10 பவுன் வச்சிருக்கிறான். நம்ம ஜும்மாவில் கூட அடிக்கடி நான் உங்களோட வயால சொல்லியிருக்கிறேன், பெண்களுடைய ஜக்காத் அவங்களது தனி. காஜிலான், உன்னுடைய ஒய்ஃபுடைய ஜக்காத் அவங்க தனி, உன்னுடைய ஜக்காத் தனி, ரெண்டையுமே மிஸ் பண்ணக்கூடாது. क्या निज़ाम, दो भी मिलाना नहीं. उन्हें खाना उनका पेट का खाना मैं खाना होगा ये भाई, जो खाती नहीं मिला तो मैं खा लेता हूँ उसका खाना खाना होगा ये बा खाना होगा नहीं. அவங்களுடைய கடமை தனி, நம்முடைய கடமை தனி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மனைவியுடைய ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். சிராஜ் तुझे अल्लाह पूछेगा नहीं कि रे जोर का ज़कात अदा करिया नहीं गलत पूछेगा नहीं कि जोर कुछ पूछेगा நீயா அदा செய்யல, நீயா ஜக்காத் கொடுக்கல, மனைவிக்கு தான் கேட்பான். மனைவி தொழுகல அப்படின்னா கணவன்கிட்ட கேட்பானா? கேட்பானா ஜி? கேட்க மாட்டான். மனைவி நோன்பு வைக்கல, புருஷன்கிட்ட கேட்பானா? ஏன்னா ஜோ முன்னாடி ஏன் நோன்பு வைக்கல கேட்பானா? கேட்க மாட்டான். அவங்கவுங்களுடைய அமல், அவங்கவுங்க கேள்வி அவங்கவுங்க பதில் சொல்லியா இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது ஜக்காத்துடைய மசலா, மனைவியுடைய மசலா தனி, கணவனுடைய மசலா தனி. நல்லா விளங்கணும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனைவி கிட்ட ஒரு 20 பவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா, மஞ்சள் ஹரஸ் ஹே மேரி ஜோருக்கா ஜேவர் மிலாக்க மைனஸ் பண்ணிடுவான். இதை கொண்டு போய் பொண்டாட்டியுடைய நகையில் சேர்த்திடுவான். मैं खरस है गया कहाँगे जब देना होगा वैसा देना होगा नहीं. मैं जेवर जोरू का बा तेरा खरस है तू देख, तू की उसमें मिला था भाई. மனைவி கிட்ட நகை 20 பவுன் இருக்கு, அதுக்கு கூடியா அப்படின்னா இல்லை இல்லை எனக்கு கடன் இருக்குது பாய், கடன் இருக்கும்போது நான் எப்படி போய் கொடுக்க முடியும் அப்படின்னு கணவன் மனைவியுடைய ஜக்காத்தை ஒன்று சேர்த்து மனைவி கிட்ட இருந்து கணவனுடைய இதை மைனஸ் பண்ணுறது இது ஷரியத்தில் அனுமதி கிடையாது. சரி, இப்போ மனைவி எப்படி ஜக்காத் கொடுப்பா? நல்லா கவனமாக கேட்கணும். இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், கணவன் கிட்ட எல்லாம் கேட்க மாட்டான். மனைவி ஜக்காத் கொடுக்கலனா கணவன்கிட்ட கேட்க மாட்டான், மனைவி கிட்ட தான் கேட்பான். அவங்களுடைய கடமைக்கு அவங்க தான் பதில் சொல்லி ஆகும். இப்போ கணவன் தன்னுடைய மனைவி மேலே அன்பு வச்சிருக்கிறான். மேரி ஜோர் கமானகி ஜாதி இவா மனைவி சம்பாதிக்கவா போகிறா, அவன் வீட்டில் இருக்கிறா, ஹவுஸ் ஒய்ஃபு, அவன் அல்லாவுடைய என்ன நம்பி இருக்கிறா, அவருடைய ஜக்காத்தோடைய பொறுப்பு நான் தான், அதனால் நான் வந்து அவருடைய ஜக்காத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக அன்பா மனைவியுடைய அன்புனால இவர் ஏற்றுக்கிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக பொண்டாட்டி கொடுக்கல அப்படின்னா புருஷன்கிட்ட கேள்வி இருக்கா? இல்லை, மனைவி கிட்ட தான் கேள்வி. புருஷனுடைய ஜக்காத்துக்கு புருஷன்கிட்ட கேள்வி, மனைவி கொடுக்கலன்னா மனைவி கிட்ட கேள்வி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனைவி வந்து என்னாச்சு ஜக்காத்து வந்து கொடுக்கல, நம்ம பொறுப்படுத்திக்கிட்டோம், அவன் என்ன சம்பாதிக்கவா போகிற பாய் பாய் கா பாய் லடாயா. அப்போ என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து கணவன் மனைவி ரெண்டும் தனித்தனி. அப்போ என்ன கணவன் நினைக்கிறேன்னா, மனைவியுடைய ஜக்காத்தை நாம் தான் கொடுக்கணும், அவன் எங்கே சம்பாதிக்க போகிறா, இல்லையா மனைவி அவன் ஜக்காத்தை நான் பொறுப்படுத்துக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் ஜக்காத்து நீங்கள் தனியாக கொடுக்கணும், உங்கள் மனைவியுடைய ஜக்காத்து தனியாக கணக்கு போட்டு கொடுக்கணும் வச்சுங்களா. சரி பாய், கணவன் சொல்கிறான், இல்லை பாய் என்னாலலாம் முடியாது, என் மனைவி ஜக்காத்தை நீயே பார்த்துக்க, என்னாலலாம் முடியாது அப்படின்ட்டான். मेरा पास उतना ताकत नहीं, मैं इसे देना होगा नहीं, मेरा जकात इतना बराबर है, तेरा जकात से मैं दूंगा नहीं, நான் பொறுப்பெடுக்க மாட்டேன் அப்படின்னு கணவன் கையை விரிச்சிட்டான். என்ன பண்ணுறது ஜி? அந்த மனைவி எப்படி நிறைவேற்றுவா? 2 ஆப்ஷன் நல்லா கொடுத்துருக்குறான், நல்லா கவனமாக கேட்கு. ஒன்று, மனைவி உதாரணமாக ஒரு 10 பவுன் வச்சுருக்கிறா, அந்த 10 பவுனுடைய கணக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு போடணும், போட்டு 1,10,000 ஒரு பவுனுக்கு கணக்கு போட்டு அதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது பார்க்கணும். பார்த்துட்டு அந்த கணவன் அந்த மனைவி என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய ஜக்காத் 10 பவுனுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் எவ்வளோ வருது அமௌண்ட்டு, ஒரு உதாரணமாக ஒரு 50,000 வருதுன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு அவங்களுடைய ஜக்காத் 10 பவுனுக்கு 50,000 வருது அப்படின்னா 50,000 ரூபா பெருமானம் உள்ள தங்க நகையை வித்துடணும். ஒரு 2 கிராம் 3 கிராம் क्या तू भाई 3 கிராம் 4 கிராம் क्या करना बेच डालना, வித்து அவன் ஜக்காத் கொடுக்கணும். வேறு வழி இல்லையா பாய், கடமை கையை வச்சுட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு. இப்போ மனைவி ஜக்காத் கொடுத்தே ஆகணும், அவங்க மேலே கடமை. எப்படி கொடுக்கணும்? ஷரியத்து சொல்லுது, உனக்கு எவ்வளவு ஜக்காத் வந்திருக்குதோ அவளுக்கு உண்டான தோராயமான ஒரு நகையை விற்று அந்த ஜக்காத்தை நீ நிறைவேற்று. இது ஒரு வழிமுறை, இது கண்டிப்பாக செய்யணும் இல்லைங்களா. இப்போ நீ ஜோர் பூச்சிங்க कि साले साल मैं बेच बेच कर खाते मेरा माल ही चल जाएगा ना जी अभी இல்லை. அல்லாஹ் சொல்லியிருக்கான் பாருங்க, ஹுஸ் பி அம்பாலின் சதகத்தன் வ துதஹிருஹும் வ துஸக்கீஹிம், நாம் அதை பரிசுத்தப்படுத்துவோம் இன்னும் அதிகரிப்போம். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம பயானில் சொன்ன ஜும்மால என்றைக்குமே ஹாஜி ஏழையாக மாட்டான். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செஞ்சது எல்லாமே டெபாசிட் தான், எதுவுமே வந்து வீணாகாது, எதுவும் வீண் கிடையாது. நீங்கள் 1 ரூபா அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா இது முதலீடு, இது நஷ்டம் கிடையாது. நாசர் பாய் ஐயோ
क्या आज को 25,000 रुपये पूछते हैं, मैं दे डालिया, मैं कर्जदार हो जाऊंगा, मैं भिखारी हो जाऊंगा। नहीं, हरगिज़ तू भिखारी होगा नहीं। अल्लाह तुझे कमाई में बरकत देगा। இது நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான் துஸக்கீஹிம் வ துதஹிருஹும், நாம உன்னுடைய சம்பாத்தியத்துல பரக்கத்தை கொடுப்போம், அதை அதிகரிப்போம்। நம்ம மனைவிக்கு நம்ம சொல்லணும், अगे दीवानी तू बेच को हुआ तो अल्लाह ताला छोड़ेगा नहीं, तुझे अभी ज़्यादा देगा, मैं तुझे अभी ज़्यादा माल बना कर दूंगा। अपनी सुनना था विप्पा सिराज, तू क्या जी खामोश बैठेगा तो छोड़ेगी नहीं तेरी जोरू। क्या रही ना साले साल बेच तो खाओ, मतलब बेच खाओ कंपनी सरकार आएंगे अपनी ने அப்படி இல்லை। நம்ம மனைவிக்கு நம்ம சொல்லணும், समझाना बीवी को, तू अल्लाह के रास्ते में ज़कात जो देती है वो तू बेच को दे दी तो भी अल्लाह तुझे क्या करेगा, आइंदा साल उससे डबल देगा। वल्लाहि युज़ाइफु लिमन यशा, இது நம்ம சொல்லுது, இது குர்ஆன் சொல்லுது। அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் அதிகரிச்சு கொடுக்குறேன், கம்மியாக்க மாட்டேன், உன்னை ஏழையாக்க மாட்டேன், உனக்கு நஷ்டம் இல்லை, இதெல்லாம் முதலீடு, இதெல்லாம் டெபாசிட், உனக்கு நான் அதிகப்படுத்தி கொடுக்குறேன்னு அல்லாஹ்வே வாக்குறுதி கொடுக்குறான்। அல்லாஹ் சொன்னா பொய்யாகுமா? அஜி சார் சொல்லுங்க பார்க்கலாம், அல்லாஹ் சொன்னா பொய்யாகுமா ஜி? கண்டிப்பாக பொய்யாகாது। அப்போ நம்ம மனைவிக்கு நம்ம சொல்லணும், நீ விற்று அல்லாஹ்வுடைய கிருபையில் ஜக்காத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு அல்லாஹ் தஆலா அதிகரித்து கொடுப்பான்। நீ நட்டமாச்சே, என்னுடைய மாலெல்லாம் போயிடுச்சு, வருஷம் வருஷம் விற்று அப்படின்னா நான் இது போண்டி ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்காத, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்குறான், உனக்கு அதிகமாக கொடுப்பான்। இது ஒரு தரீகா। ரெண்டாவது என்ன அப்படின்னா, பெரிய பேரில் சில உலமாக்கள் சொல்கிறாங்க, அதாவது अल्लाह डिस्काउंट கொடுத்துருக்கான்। என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக சாதிக்கு இருக்காப்புல, भाई मेरी जोर का ज़कात मैं दे दूँ भाई, उन्हें कहाँ जाएंगी पाप, मैं दे छोड़िए, मैं तू बेच लगा मैं दे कर। இப்போ அவர் சொல்கிறாரு, ஆனால் உடனுக்குடனே என்னால் முடியாது। இப்போ ஒரு 30,000 அவருக்கு ஜக்காத் வந்திருக்கு, மனைவியுடைய ஜக்காத்து 30,000 வந்திருக்கு அப்படின்னா சில உலமாக்கள் சொல்கிறாங்க, உங்களால் இப்போ எவ்வளோ முடியும், 10,000 முடியும் பாய், அதுக்கப்புறம் பெருநாள் செலவெல்லாம் இருக்குது பாய், சரி ரைட் 10,000 கொடுத்துரு, அடுத்த மாதம் எதை கிடைக்குதா 10,000 கொடுத்துரு, 3 மாதம் மினிமம், மேக்ஸிமம் ஒரு 4-5 மாதம், அடுத்த ரம்ஜான் வரைக்கும் கிடையாது। இதுவும் சில உலமாக்கள் தான் சொல்கிறாங்க। சில உலமாக்கள் கொஞ்சம் ரியாயத்து கொடுக்குறாங்க, என்ன அப்படின்னா ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் மனைவியுடைய ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள்। இது ஒரு வழி, இது ஒரு வழி। ஆனால் முதல் வழி தான் பெஸ்ட்டு। ஏன் அப்படின்னா மவுத்து சொல்ல முடியாது பாவா, மவுத்து எப்போ வரும்னு என்ன சாருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது, நல்லா இருப்பான் பொட்டுன்னு போயிடுவான்। அதனால் நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லணும்। இந்த முதல் ஆப்ஷன் சரியான ஆப்ஷன்। ஆனால் உலமாக்கள், சில உலமாக்கள் மட்டும் உங்களுக்கு என்ன ஷரீஅத்தில் அனுமதி இருக்குது பாய், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், இப்போ இருக்கிறது கொஞ்சம் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ, கல்லா தொழுகிறோம் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் கல்லா தொழுமோ அது மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, கல்லா செய்கிற மாதிரி செஞ்சுருங்க அப்படின்னு சில உலமாக்கள் சொல்கிறாங்க। அதுக்கப்புறம் பாருங்கள் பெரிய நண்பர்களே, கிர்வி கா மால், இது ஒரு மசலா, மூணாவது மசலா என்ன அப்படின்னா, அடகு வைக்கப்பட்ட பொருளுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா இல்லை। இப்போ உதாரணமாக அஷ்ரப் பாய் இருக்கிறாரு, அவங்க வீட்டில் 20 பவுன் இருக்குது, என்ன செஞ்சார், அவங்களுடைய வியாபாரத்தின் நோக்கத்திற்காக வேண்டி 10 பவுன் அடகு வச்சுட்டார், 10 பவுன் அடகு வச்சுட்டார், மீதி 10 பவுன் வீட்டில் வச்சுருக்காரு அப்படின்னா அந்த 10 பவுன் வீட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் ஜக்காத் கொடுக்கணும்। அடகு வைக்கப்பட்ட பொருளுக்கு ஜக்காத் இல்லை, கிர்வி மால் கி ஜக்காத் நஹீ ஹை। ஏன் அப்படின்னா ஷரியத்தில் உங்களுக்கு மில்கியத்து, அதாவது உங்களுடைய கைவசத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆச்சுங்களா, இது ஒன்று। அதே மாதிரி பெரிய பெரிய கரஸ், அட்வான்ஸ், என்னது போகியம், இந்த பணம், இதனுடைய மசாலா நம்ம தெரிஞ்சுக்கணும்। உதாரணமாக நான் இருக்கிறேன், ஒரு வீட்டுக்கு 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், எவ்வளோ கொடுத்துருக்கேன், 3 லட்ச ரூபான்னு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்। இப்போ அந்த 3 லட்ச ரூபாய்க்கு அட்வான்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா யார் அதுக்கு ஜக்காத் கொடுக்கணும், நான் தான் கொடுக்கணும், அது ஏன் பணம், வீட்டுக்காரன் கொடுக்கக்கூடாது, வீட்டுக்காரன் மேலே வாஜிப் கிடையாது। வீட்டுக்கு அட்வான்ஸ் நீங்கள் 3 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு திரும்பி வரும் இல்லைங்களா। வீடு கல்வி பண்ண கொடுத்தே ஆகணும், நான் மண்டையை உடச்சு விடுவேன், கொடுத்தே ஆகணும் நீ இல்லையா, நான் காலி பண்ண மாட்டேன்னு வீடு வச்சுக்கலாம் பாபு பாய்। அதனால் வீட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸ்க்கு உண்டான ஜக்காத் அந்த யார் கொடுத்தாங்களோ, வாடகையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் கொடுக்கணும், வீட்டுக்காரன் கொடுக்க தேவையில்லை, அவன் படம் கிடையாது பாபு பாய், அவன் படம் கிடையாது, இவன் எப்போ காலி பண்ணுறான்னு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்। அந்த 3 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத் யார் கொடுக்கணும், வீட்டு வாடகைக்காக இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு சொந்தக்காரு அவரு தான் கொடுக்கணும்। ரெண்டாவது பெரிய நண்பர்களே கடன், இப்போ உதாரணமாக வசீருக்கு நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தேன், வசீருக்கு நான் 5 லட்சம், நல்லா கவனமாக கேட்கணும், மசாலாக்கெல்லாம் ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள்। 5 லட்ச ரூபா நான் கடன் கொடுத்தேன், கொடுக்கும் சமயத்தில் வசீர் சொன்னாப்புல, ஹசரத்தை நான் 1 வருஷத்தில் திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு நம்பிக்கை, எங்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் இருக்குது, அவர் சொன்னாரா கரெக்டாக கொடுத்துடுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது।
சரி, அவர் என்ன பண்ணார், பாய் 1 வருஷத்துக்கு 5 லட்சம் திருப்பி கொடுத்துருவோம் பாய். ரைட். இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது, வசீல் எனக்கு கொடுத்துருவார். அந்த 5 லட்ச ரூபாய்க்கு ஜக்காத் யார் கொடுக்கணும்? நான் தான் கொடுக்கணும். அவர் கொடுக்க தேவையில்லை, அவர் கொடுக்க தேவையில்லை. இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு கொடுத்தேன், ஃபாசிலுக்கு கொடுத்தேன். அவன் என்ன பண்ணிட்டான், ஹசரத் தேத்து ஹசரத் அப்படின்னா 1 साल हुआ दिया नहीं, अभी 1 साल हुआ डील देता, दे तो हजरत, दे तो हजरत, दे तो हजरत के लगो 4-5 साल कर दिया. இப்போ ஜாகிர் பாய் முதல்ல தமிழில் சொல்லுவாங்க, கடன் வாங்கினவன் கொண்டாட்டம், கடன் கொடுத்தவன் திண்டாட்டம் அப்படின்னு. இப்போ என்னாச்சு பாபு பாய், கடன் கொடுத்தோம், அவன் கொடுக்குற மாதிரி தெரியல. भाई उन्हें दे जैसा दिखता नहीं भाई. 1 साल बोलता आप दे तुम तो क्या जीना है, बाद में देता हूँ, सुबह को देता हूँ, शाम को देता हूँ, दोपहर को देता हूँ, 2 दिन में देता हूँ, 4 दिन में देता हूँ, क्या देता हूँ बोला मालूम ही होता नहीं. क्या रहा बाबा देता तू அப்படி இப்படியே கடத்திக்கிட்டு போகிறார். மனசில் நம்பிக்கை போயிடுச்சு. என்ன சார், இன்னும் தேங்காய் பாய் இன்னும் தே மாதிரி தெரியல, அதுக்கு ஜக்காத் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. உறுதியான முறையில் இவர் கொடுக்கல் வாங்கல, இவர் எனக்கு கொடுத்துருவார் அப்படின்னு கடன் கொடுக்கும் சமயத்தில் அவர் திருப்பி கொடுத்துருவார்னு இருந்துச்சு அப்படின்னா, அந்த கடன் கொடுத்த அந்த அமௌண்ட்டுக்கு உரிமையாளர் யார் இருக்காரோ நான் தான், கொடுத்தவன் நான் தான் ஜக்காத் கொடுக்கணும். இப்போ வசீர் வந்து இப்போ கொடுக்குற மாதிரி தெரியல, நம்மளை ஏமாத்துற மாதிரி தெரியுது அப்படின்னா, அது நம்ம கைக்கு வர மாதிரி தெரியல அப்படின்னா, நீங்கள் ஜக்காத்தை நான் கொடுக்க தேவையில்லை, நான் ஜக்காத் அதுக்கு கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி போகியம், வீட்டுக்கு போகியத்துக்கோசரம் போகிறான் பார்த்தீங்களா, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வீட்டுக்கு போகியம் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த பணத்துக்கு யார் ஜக்காத் கொடுக்குறது அப்படின்னா நான் தான் கொடுக்கணும். அதாவது யார் கொடுத்தாங்களோ, இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், 5 லட்ச ரூபா போகியம் காசு கொடுத்தேன், என்ன பாய் கொடுத்த அப்படின்னா வீட்டுக்கு சொந்தக்காரன் கொடுக்க மாட்டேன், ஏன்னா திருப்பி எனக்கு கொடுத்தாகணும். என்ன அந்த பேர் ஹசார், வீடு காலி பண்ணும்போது நீங்கள் கொடுத்தாகணும். அதனால் அது வாங்கினவங்க சொந்தம் கிடையாது, யார் கொடுத்தாங்களோ அதுதான் சொந்தம். அப்போ போகியத்துக்கு நான் 5 லட்ச ரூபா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஜக்காத் யார் கொடுத்தாங்களோ அவங்க மேலே வாஜிப், யார் வாங்கினாங்களோ அவங்க வீட்டுக்கார் மேலே வாஜிப் கிடையாது. அதே மாதிரி பெரியவர்களில் இன்னொரு முக்கியமான மசலா, இந்த 5 மட்டும் முடிச்சு தெரிஞ்சிங்க, நேரம் ஆயிடுச்சு. இப்போ உதாரணமாக எனக்கு வந்து இன்னைக்கு இந்த டேட்டில், இன்றைக்கி உதாரணமாக ரம்ஜானுடைய 25ன்னு வைங்க, இன்றைக்கி 25ல் எனக்கு வந்து 2 லட்ச ரூபா வந்துச்சு, கேத்துமே 2 लाख रुपया. ஆனால் மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, குர்பானி சட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் எப்போ உங்கள் கைக்கு காசு வருதோ, 612 கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு, ஏன்னா 1,84,000 வந்துருச்சு 3 நாளில், உடனே உங்கள் மேலே குர்பானி வாஜிபாயிடும் கொஞ்சம் குர்பானியில். அதே மாதிரி சதகத்துல் ஃபித்ரு, பெருநாள் அன்னைக்கு காலையில், இன்னைக்கு உதாரணமாக சனிக்கிழமை பெருநாள் காலையில் முகமது அலி பாய்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் அன்னைக்கு காலையில் 1 லட்சம் 2 லட்ச ரூபா காசு வந்துருச்சு. உடனே அவர் என்ன செய்யணும், சதகத்துல் ஃபித்ரு கொடுத்தே ஆகணும். தலைக்கு 90 ரூபா, ஒரு ஆளுக்கு 90 ரூபா கொடுத்தே ஆகணும். இப்போ ஜக்காத்தில் அப்படி கிடையாது. அல்லாஹ் அக்பர். உண்மையாலுமே சொல்கிறது, தீனை நீங்கள் விளங்கிட்டீங்க அப்படின்னா, தீன் மாதிரி ஒரு மார்க்கம், அற்புதமான மார்க்கம் உலகத்தில் நீங்கள் காட்டவே முடியாது. துல்லியமாக அல்லாஹ் தஆலா அவ்வளோ, அதாவது சொன்னோம்னா ரொம்ப துல்லியமான முறையில் எல்லாம் என்ன செய்கிறான், இந்த தீனை வழிவகுத்து கொடுத்துருக்குறான். அல்லாஹ் அக்பர். இப்போ எல்லாம் சொல்கிறான், இல்லைப்பா ஜக்காத் அப்படி கிடையாது. ஏஞ்சி இப்போ உன் கையில் 2 லட்ச ரூபா வந்துருச்சு, ஒரு வருஷம் எல்லாம் பார்ப்பான், அடுத்த வருஷம் 25ஆம் தேதி வரைக்கும் உன் கையில் காசு இருக்குதா? இல்லை பாய் காசு செலவாயிடுச்சு பாய், ஜக்காத் கிடையாது. क्या बाबू भाई, ஜக்காத் नहीं की, நீ சாஹிபே நிசாபே கிடையாது, நீ பணக்காரனே கிடையாது. 1,84,000 ரூபா இப்போ உங்கள் கையில் வந்து எல்லாம் செலவு போய் அடுத்த வருஷம் ரம்ஜானில் 1 லட்ச ரூபா தான் இருக்குது. ஜக்காத் கொடுக்க தேவையில்லை, ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. அந்த டார்கெட் வரல, 1,84,000 டார்கெட் நீ தொடலை, அதனால் நீ வந்து பணக்காரன் கிடையாது. 1 லட்ச ரூபா தான் உன் கையில் இருக்க செலவெல்லாம் போக. இப்போ 2 லட்ச ரூபா வந்துச்சு, அடுத்த ரம்ஜான் 25ல் பார்க்குறான், அல்ல நீ 1 லட்ச ரூபா தான் கையில் வச்சிருக்கிற, எல்லாம் செலவு பண்ணிட்டு அப்படின்னா உன் மேலே ஜக்காத் வாஜிப் இல்லை, வாஜிப் இல்லை. இல்லை பாய் என் கையில் இப்போ இருந்தது 2 லட்ச ரூபா, அடுத்த வருஷம் ரம்ஜான் 25ல் என்கிட்ட 2 லட்ச ரூபா இருந்துச்சு, அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜக்காத் கொடுக்கணும். 100க்கு 2,000 ரூபா கணக்கு போட்டு ஜக்காத் கண்டிப்பாக கொடுக்கணும். புரியுதுங்களா? பெரிய நண்பர்களே, இது மாதிரி இஸ்லாமுடைய சட்டத்திட்டங்கள் துல்லியமான சட்டத்திட்டம். எப்படி சொல்றீங்க? சரிங்க, அந்த கடன் வாங்கின 5 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்யணும், செலவு செஞ்சு. ஆமாம், அதான் பாய் நீங்கள் வந்து
10 பவுன் வந்து அடகு வச்சுருக்கீங்க, அடகு வச்சு 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறீங்க இல்லைங்களா? அந்த 5 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா ஜகாத் கிடையாது. அந்த 5 லட்ச ரூபா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஜகாத் கொடுக்கணும். ஆச்சுங்களா? இது புரிஞ்சிங்களா? அதே மாதிரி இன்னொரு மசாலா பாருங்கள், ஞாபகப்படுத்தின நல்ல விஷயம். நீங்கள் வந்து பொண்ணு இருக்குல்ல, என் பொண்ணு இருக்குது, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பணம் சேர்த்திட்டு இருக்கிறேன். அந்த பணம் ஒரு 10 லட்ச ரூபா நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், 5 லட்ச ரூபா நான் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நான் ஜகாத் கொடுக்கணும். தகப்பனார் மேலே கடமை. அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு 10 பவுன் கழுத்தில் போட்டு வச்சுருக்கிறேன், அதுக்கு நான் தான் கொடுக்கணும். அம்மா கொடுக்கக்கூடாது. தகப்பனார் மேலே கடமை. என்னாச்சு? தகப்பனார் மேலே கடமை. புரியுதுங்களாஜி? ஆக பெரிய நண்பர்களே, நீங்கள் வந்து அதே மாதிரி ஹஜ்ஜுக்காக வேண்டி பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், ஒருத்தர் வந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி பணம் சேர்த்து வச்சிருக்கிறார், 4-5 லட்ச ரூபா ஹஜ்ஜுக்காக வேண்டி, அதுக்கும் நீங்கள் ஜகாத் கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ், அந்த 5 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்யணும்? ஜகாத் கொடுக்கணும். உங்கள் கையில் பணம் இருந்துச்சு, செலவுகள் கடன்கள் மேல் மிச்சமாக இன்னைக்கு எதுக்காக வேண்டி வச்சிருந்தாலும் கண்டிப்பாக அந்த பொருளுக்கு நீங்கள் ஜகாத் கொடுத்தே ஆகணும். புரியுதுங்களா? வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுடைய கிருபையில் புனிதமிக்க ஷரீஃபுடைய ஒவ்வொரு சட்டத்திட்டங்களை ஒவ்வொரு முஸ்லிக்கும் சரியான முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.